டி. பன்னீர் ஓஹோ பன்னீர் ஆன கதை. ஜெயலலிதாவின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஒருவர் நம்பிக்கை பெற்றவராக இருந்தார் என்றால் அது ஓ. பன்னீர்செல்வம் மட்டும்தான். 2001 உச்சநீதிமன்ற உத்தரவால் ஜெயலலிதா பதவி விலகிய போதும் அவருக்கு பதிலாக பன்னீர் முதலமைச்சராக உட்கார வைக்கப்பட்டார். 2013 பெங்களூரு நீதிமன்றத்தால் ஜெயலலிதாவின் பதவி பறிக்கப்பட்ட போதும் பன்னீர் தான் முதலமைச்சராக உட்கார வைக்கப்பட்டார். இதோ இப்போது ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போதும் அவர் வகித்த துறைகளை கவனிக்கும் பொறுப்பு பன்னீருக்குத்தான் தரப்பட்டுள்ளது. பன்னீர் தலைமையில் தான் அமைச்சரவை கூட்டமே நடக்கிறது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலேயே முதலமைச்சராக மகுடம் சூட்டப்பட்ட மகாபாகியவனாக பன்னீர்செல்வம் காட்சியளிக்கிறார். பணிவோ பணிவானவன் என்ற நடிப்போ அவருக்கு 2வது லட்டையும் தாண்டி 3வது லட்டையும் கொண்டு வந்து சேர்த்துள்ளது. பெரியகுளம் வீரகாளியம்மனையும் சிறிவில்லிபுத்தூர் பேச்சியம்மனையும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியையும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரையும் விட ஜெயலலிதாவையே கணம்தோறும் தொழுது வந்தார் பன்னீர். நான் வணங்கும் தாயுருவத் தெய்வத்தை தலைவணங்கி என்றுதான் எப்போதும் தன் பேச்சை தொடங்குவார். அந்த தாயுருவத் தெய்வத்தின் கொடையால் வளர்ந்தவர் அவர். ஓட்டக்கார தேவர் பழனியம்மாள் தம்பதிகளின் மகனாக பிறந்த பன்னீரின் பூர்வீகம் சிறுவில்லிபுத்தூர். 4 சகோதரர்கள் 3 சகோதரிகளுடன் பெரிய குடும்பம் இது. இந்த குடும்பம் பெரியகுளத்துக்கு இடம்பெயர்கிறது. பெரியகுளம் எட்வர்டு நினைவு நடுநிலைப்பள்ளி, வீணி மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் 11ஆம் வகுப்பு வரை படித்த பன்னீர் நாகமலை புதுக்கோட்டையில் PUC படித்தார். உத்தமபாளையம் ஹாஜிராவுத்தர் கல்லூரியில் BA படித்தார். தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்த பட்டதாரி பன்னீர்தான் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. படிப்பை முடித்ததும் பால் பண்ணை வைத்து சுயதொழில் தொடங்கினார் பன்னீர். பெரியகுளம் வட்டாரத்து டீ கடைகளுக்கு பன்னீர் பால் வார்த்தார். அவருக்கு அப்போது தோள் கொடுத்த தோழன் பெயர் விஜயன். இருவரும் சேர்ந்து PV கேண்டீன் என்ற டீ கடையை தொடங்கினார்கள். B ஃபார் பன்னீர், V ஃபார் விஜயன். இன்றும் அந்த இடத்தில் டீ கடை இருக்கிறது. கடை இவருடையதல்ல. பன்னீர்செல்வத்தின் அப்பா ஒரு விவசாயி. பெரியப்பா பேச்சிமுத்து அந்த காலத்தில் ஊர் தலைவர். இந்த ரத்தம்தான் பன்னீருக்கும் அரசியல் ஆர்வத்தை தூண்டியது. MGR கட்சி ஆரம்பித்த போதே அதில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் பன்னீர். MGR காலத்திலேயே பெரியகுளம் நகர MGR இளைஞரணி செயலாளர் பதவியை இவருக்கு வாங்கி கொடுத்தவர் இப்போது திமுகவில் இருக்கும் காந்த பேச்சாளர் கம்பம் செல்வேந்திரன். MGR மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணியாகவும் ஜெயலலிதா அணியாகவும் பிரிந்தது. அப்போது ஜானகி அணியில் இருந்தவர் பன்னீர். 1989 சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து ஜானகி அணி சார்பில் நின்றவர் வெண்ணிராடை நிர்மலா. இவருக்கு ஆதரவாக இருந்து ஜெயலலிதாவை தோற்கடிக்க கடும் பணி ஆற்றியவர் பன்னீர். ஜெயலலிதா வென்றார். ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் ஒன்றானது. பெரியகுளம் நகர செயலாளரானார் பன்னீர். பின்னர் பெரியகுளம் நகராட்சி தலைவராகவும் பதவி பெற்றார். 1999 நாடாளுமன்ற தேர்தல் பன்னீர் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தியது. போயஸ் கார்டனின் செல்லப்பிள்ளையாக அப்போது வலம் வந்த TTV தினகரன் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். பன்னீரின் தம்பி ராஜாவின் வீடு அப்போது தேர்தல் அலுவலகமானது. இந்த வீட்டில்தான் தினகரன் தங்கினார். வீட்டை கொடுத்து நாட்டை பெற்ற ராசி பன்னீருடையது. 2001 ஜெயலலிதா முதல்வரான போது பன்னீர் அமைச்சராக்கப்பட்டார். டான்சி வழக்கில் தண்டனை பெற்று பதவி விலக வேண்டிய நெருக்கடி வந்தபோது தனக்கு பதிலாக யாரை முதல்வராக உட்கார வைப்பது என்ற குழப்பம் ஜெயலலிதாவுக்கு வந்தது. தனக்கு முன்னால் கூட உட்காராத பன்னீர்செல்வத்தை சசிகலா மூலமாக பரிந்துரைத்தவர் TTV தினகரன். நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் என்று 1000ல் ஒருவனில் டயலாக் பேசியவருக்கு பன்னீர்செல்வமே சரியான தேர்வாகப்பட்டது. 2001 செப்டம்பர் 21ஆம் தேதி ஜெயலலிதா பதவி விலகினார். உடனடியாக பன்னீர் முதல்வராகவும் பதவியேற்றார். கவர்னர் மாளிகையில் பதவியேற்றதும் சோபாவில் உட்கார்ந்திருந்த ஜெயலலிதா சசிகலா ஆகியோர் காலில் விழுந்து எழுந்து எந்த பதவியில் இருந்தாலும் நான் உங்கள் விசுவாசி என்று வெளிப்படையாக காட்டினார் பன்னீர். ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானதும் பன்னீரின் விசுவாசத்துக்காக பரிசுகள் தாராளமாக வழங்கப்பட்டன. அமைச்சராக தொடர்ந்தார் பன்னீர். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பன்னீர் ஆக்கப்பட்டார். ஜெயலலிதா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் இவர் துணைத் தலைவராக தொடர்ந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்றதும் நிதியமைச்சரானார் பன்னீர். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 2013 செப்டம்பரில் 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பதவி இழந்தார். அப்போது மீண்டும் முதலமைச்சர் நாற்காலி பன்னீருக்கு கிடைத்தது.
ஜெயலலிதா மீண்டு வந்ததும் இவர் மீண்டும் அமைச்சராக தொடர்ந்தார். இதோ அப்பல்லோ காட்சிகள் ஆரம்பமானதும் முதலமைச்சர் ஜெயலலிதா வகித்த துறைகள் பன்னீருக்கு தரப்பட்டுள்ளன. முதலமைச்சர் நாற்காலிக்காகத்தான் அரசியலே நடக்கிறது. அதை பற்றிய ஆசையே இல்லாத பன்னீருக்குத்தான் அது வாய்த்திருக்கிறது. இது பன்னீர் காட்டிய விசுவாசம் அல்லது பணிவுக்கு கிடைத்த பரிசா? தான் முதலாக தேர்தலில் நின்றபோது தோற்கடிக்க வேலை பார்த்தவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று மன்னித்து மகுடம் சூட்டிய ஜெயலலிதாவின் பெருந்தன்மையா? எது பன்னீரை உட்கார வைத்து அழகு பார்க்கிறது? தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலியில் திறமையால் உட்கார்ந்தவர்கள் ஏராளம் உண்டு. ஜெயலலிதாவின் துரதிர்ஷ்டத்தால் உட்கார்ந்தவர் பன்னீர் மட்டுமே உண்டு.